வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாலகண்டி கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையான வண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு இனங்கள்ங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பழுப்பு நிறமாக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையிலேயே கருப்பு மற்றும் பழுப்பு ஷேடு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இனங்கள் இருக்குங்க. இந்த இனங்கள் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கெடுப்பின்படி 2 லட்சம் வரைக்கும் இனங்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இதில் பெரும்பான்மையான இனங்கள் பார்த்திங்கன்னா பழுப்பு மற்றும் கருப்பு நிற இனங்கள்லாம் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்குங்க. இந்த இனங்களை வளர்க்குறவங்க குறைந்தபட்சம் 10 இனங்கள்லேருந்து அதிகபட்சம் 100 இனங்கள் வரைக்கும் வளர்க்குறாங்க. அருகில் இருக்கக்கூடிய சந்தைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஆட்கள் விற்பனை செய்வாங்க. அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா அந்த இறைச்சி கடைகளில் விற்பனை செஞ்சு ஒரு லெவலுக்கான சராசரி வருவாய் ஈட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குங்க. மாநில அரசால் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 20 மத்திய அரசு இனங்களில் இந்த இனங்கள் இடம் பிடிக்கலைங்க. இருந்தாலும் இந்த இனங்களை பற்றி இந்திய மக்கள் எல்லோரும் தெரிந்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த களகண்டி கோழி இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி இந்த காணொலி வேலை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த களகண்டி கோழி இனங்களானது ஒடிசா மாநிலங்களை பூர்வீகமாக கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. ஒடிசா மாநிலங்களில் நிறைய இடங்களில் பரவி இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட இனங்கள்லாம் பெரும்பான்மையான இனங்கள் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரேராக அந்த பீ ஹோம்புங்கிற அந்த பட்டாணி கொண்டையும் பார்த்திங்கன்னா வரோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்திய மாநிலங்களில் இந்த பீ ஹோம்பு இருக்கக்கூடிய கோழி இனங்கள் ரொம்ப குறைவான இனங்களாக தாங்க இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலங்களில் நிறையா வகையான இனங்களில் பார்த்திங்கன்னா இந்த பீ ஹோம்பை நீங்கள் பார்க்கலாம். இது அந்த ஒற்றை கொண்டையோட விரிவான படங்க. அதே போல் இதோட கால்கள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீண்டு தாங்க இருக்கும். இது பீ ஹோம்பு இருக்கக்கூடிய படங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை தேவைக்காக தான் அந்த ஒடிசா மக்கள் பெரும்பான்மையான நபர்கள் வளர்க்குறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் பருவம் அடையும் போது இதோடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா, சேவலோட வெயிட் 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் வரோங்க. இதே கோழிகளோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.3லேருந்து அதிகபட்சம் 1.7 கிலோ வரைக்கும் வரோங்க. இதே பார்த்திங்கன்னா கோழிகள் எந்த லெவலுக்கு முட்டையிடும்னு கேட்டிங்கன்னா 5லேருந்து 6 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 100லேருந்து 140 முட்டைகள் வரைக்கும் அதிகபட்சம் இடக்கூடிய இனங்கள்ங்க. இந்த முட்டைகளும் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்கோழி முட்டைகள் பருப்பு நிறமாக தாங்க இருக்கும். அதே போல் இந்த முட்டைகளோட வெயிட் 35லேருந்து 45 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டவங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த களகண்டி கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.